1922 இந்தியாவுக்கு சைனாவுக்கு வார் நடக்குதுங்க. அதில் இந்தியா தாங்க தோத்து போனாங்க. அப்போ நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாருங்க. காமராஜர் வந்து நேரு கிட்ட கேட்குறாருங்க, எதனால நம்ம சைனா கிட்ட தோத்தணும்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதற்கு நேரு சொல்கிறாங்க, சைனா கிட்ட இருக்கிற மாதிரி நவீன ஆயுதங்கள் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்கிறாருங்க. அதுக்கு காமராஜர் அது பின்ன வாங்க வேண்டியது தானே சொல்கிறாருங்க. அமெரிக்கா கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லி ஆச்சுங்க. ஆனால் அமெரிக்கா சட்டப்படி இங்கே கொண்டு வரதுக்கு எதனா அமெரிக்கன் பேங்க் நம்மளுக்கு கேரண்டி சைன் பண்ண சொல்கிறாருங்க. நம்மளுக்கு அமெரிக்கன் பேங்க் சைன் பண்ண எதுவுமே முன்னுக்கு வரல சொல்கிறாருங்க. இந்தியாவை காமராஜர் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை கொடுப்பனை சப்ஸ்கிரைப் விடுமணிங்க திரும்பி அப்படி இது பார்ப்போம். இதை கேட்ட காமராஜர் அவன் பேங்க் என்ன நம்ம நாட்டில் இருக்குதான்னு கேட்குறாருங்க. அதுக்கு நேரு ஆமான்னு சொல்கிறாருங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நாட்டு விட்டு போக சொல்லுது தானே சொல்கிறாருங்க. உடனே அமெரிக்கன் பேங்க் க்ளோஸ் பண்ண நம்ம நாட்டில் என்ன ப்ராப்ளம் வருமா சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுக்கு நம்மளுக்கு பயன்பட எதுவும் நம்மளுக்கு வேணாம் சொல்கிறாருங்க. உடனே அது கிளம்பி போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேரு சரின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் க்ளோஸ் பண்ண சொல்கிறாருங்க. இதை கேட்ட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அவங்கள முன் வந்து கேரண்டி சைன் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காலேருந்து ஆயுதங்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்துச்சுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன